இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலி புனித மரிய மக்தலேனாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று உங்களுடைய பங்கு திருவிழாவின் போது நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் 2 ஆலயங்கள் புனித மரிய மக்தலேனாவுடைய பெயர் கொண்ட ஆலயங்களாக இருக்கின்றன. ஒன்று அணையேரி, இன்னொன்று ஒதியத்தூர். இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலியின் திருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2016ஆம் ஆண்டு அந்த நாள் வரை புனித மரிய மக்தலேனாவுடைய திருவிழாவானது திருவிழாவாக கொண்டாடப்படவில்லை. 2016ஆம் ஆண்டு வரை அது ஒரு திருவழிபாட்டில் ஒரு நினைவு நாளாகத்தான் அமைந்தது. எ மெமரி, நாட் அ ஃபீஸ்ட். நினைவு நாளாக இருந்தது. ஆனால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் 2016ஆம் ஆண்டிலிருந்து 22 ஜூலை புனித மரிய மக்தலேனாவுடைய நினைவு நாளை திருவிழாவாக மாற்றினார். எனவே தான் நாம் இன்று திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்னும் 2017ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித மரிய மக்தலேனாவை பற்றி மறையுரை ஆற்றும்போது அவர் சொன்னது, புனித மரிய மக்தலேனா திருத்தூதர்களின் திருத்தூதர் என்றும் எதிர்நோக்கின் திருத்தூதர் என்றும் அவர் பறைசாற்றினார். பாருங்கள், அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் அப்போஸ்தலராகவும் எதிர்நோக்கின் அப்போஸ்தலர் திருத்தூதர் என்றும் அவர் பறைசாற்றினார். இன்னும் 2019ஆம் ஆண்டு இளைஞர்களின் ஆயர் மாநாடு முடிந்து அதை பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சுற்றுமடல் அனுப்பும்போது அந்த சுற்றுமடலுக்கு ஒரு தலைப்பை அவர் தேடுகிறார். அதனுடைய தலைப்பு புனித மரிய மக்தலேனாவுடைய சொற்களாக அமைகிறது. கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார். அது மரிய மக்தலேனாவுடைய சொற்களாக இருக்கின்றது. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் புனித மரிய மக்தலேனா மீதுள்ள அந்த பக்தியை அவர் உலக திரு அவைக்கு நல்ல முறையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். புனித மரிய மக்தலேனா திரு அவையில் நிறைய புனிதர்கள் இருக்கின்றார்கள். சில புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு புரிவதை விட மேலாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையை ஒரு மாதிரியாக எடுத்துக்காட்டாக கொண்டு செல்வது மிக கடினமாக இருக்கும். ஆனால் சில புனிதர்களுடைய வாழ்க்கை நம்மை போன்ற வாழ்க்கையாக நமக்கு தெரிகிறது. புனித அகஸ்தீனாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதர், பாவ வாழ்க்கையில் இருந்தவர். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் மனம் மாறி இயேசுவை அறிந்து அவரை உணர்ந்து முற்றிலும் இயேசுவுக்கு சொந்தமாக மாறி ஒரு பெரிய புனிதராக மாறுகின்றார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பாவ நிலையில் இருந்தவர் ஒரு புனிதராக மாறி இருந்தால் நானும் அப்படி ஒரு புனிதராக மாறலாம் என்ற ஒரு மன உறுதல் நமக்கு கிடைக்கின்றது. அதே போல்தான் புனித மரிய மக்தலேனா, அவள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். மரிய மக்தலேனாவை பற்றி விவிலிய வல்லுநர்கள் பல கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். விவிலியத்தில்
பல மரியா பெயர் கொண்ட பெண்களை நாம் காண்கின்றோம். குளோப்பஸ் உடைய மனைவி மரியா, இன்னும் பல மரியா, சில விபசாரத்தில் பிடிபட்ட அவளுடைய பெயர் மரியா, 7 பேய்களை இயேசு ஓட்டிய அவளுடைய பெயர் மரியா, சீமோனுடைய வீட்டில் இயேசுவின் பாதங்களை கழுவி தன் கூந்தலால் துடைத்த அவள் மரியாள். இப்படி பல பெண்களை மரியா என்ற பெயரில் நாம் காண்கிறோம். விவிலிய வல்லுநர்களுடைய கருத்துக்கள் வேறுபாடாக இருக்கின்றன. அவர்கள் சொல்வது மரியம் மக்தலேனா தான் அந்த 7 பேய்களை இயேசு ஓட்டிய பெண். மரியம் மக்தலேனா தான் விபசாரத்தில் பிடிபட்ட அந்த பெண். மரியம் மக்தலேனா தான் இயேசுவின் பாதங்களை கழுவி தன் கூந்தலால் துடைத்த அந்த பெண் என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் சரி, மரியம் மக்தலேனால் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தவள். விவிலியத்திலே எல்லா பெண்களையும் தன்னுடைய கணவருடைய பெயராலும் அல்லது தன்னுடைய மகன் பெயராலோ தான் அழைப்பார்கள். கூசாவின் மனைவி, குளோப்பஸின் மனைவி, இயேசுவின் தாய் மரியா, அப்படிதான் சொல்லுவாங்க. யாரையும் அவருடைய ஊர் பெயரை சொல்லி அழைப்பதில்லை. ஆனால் மரியா மக்தலேனாவை அவருடைய ஊர் பெயர் சொல்லிதான் விவிலியத்தில் அவளை எடுத்து காட்டுகிறார்கள். மரியா மக்தலேனா உள்ள மரியா. மக்தலேனா ஒரு ஊர், ஒரு இடம். அது அந்த சமயத்தில் பலஸ்தீனில் அது ஒரு கண்டோன்மெண்ட் ஆக இருந்தது. கண்டோன்மெண்ட் என்றால் மிலிட்ரி மக்கள் இருக்கும் இடம், சோல்ஜர்ஸ், மிலிட்ரி மக்கள் இருக்கும் இடம், அது ஒரு கண்டோன்மெண்ட். மரியா மக்தலேனா உள்ள அந்த கண்டோன்மெண்ட், அந்த இடத்தில் உள்ள மரியா தான் என்று சொல்வார்கள். எனவே கண்டோன்மெண்டில் இந்த சோல்ஜர்கள் அவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து அங்கே இருப்பார்கள். எனவே அவர்கள் தனியாக அங்கே இருக்கும்போது எல்லா கண்டோன்மெண்ட்ஸும் இந்த நிலையில் இருக்கிறது. அப்போது அங்கே அவர்கள் பெண்களோடு உள்ள உறவை கொள்ள விரும்புவார்கள். அப்போது அங்கே நிறைய இப்படிப்பட்ட prostitution is prevalent in the cantonment areas. அதில் ஒருவர் தான் மரியா என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை, எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் தான் மரியம் மக்தலேனா. ஆனால் அவள் இயேசுவை கண்டபோது, இயேசுவிடம் தொடர்பு கொண்டபோது அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புனித வாழ்க்கையை அவள் மேற்கொள்கிறாள். இயேசுவோடு ஒன்றித்திருக்கிறாள். இயேசுதான் அவளுக்கு எல்லாம் என்ற ஒரு நிலையில் அவள் வாழ்க்கை நடத்துகிறாள். தன்னுடைய நம்பிக்கையில் அவள் ஊன்றி, இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு வாழ்வு, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு நிலையில் வாழ்ந்தவள் தான் புனித மரியம் மக்தலேனா. பாருங்கள் அவளுடைய வாழ்க்கை. இயேசு உயிர்த்த பிறகு தன்னுடைய தாய்க்கு அவள் முதலாக அவள் காட்சி அளித்திருக்க வேண்டும். அதுதான் நாம் விரும்புவது, இயேசுவின் தாய் மரியா. ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு முதலாக காட்சி கொடுத்தது யாருக்கு? மரியம் மக்தலேனாளுக்கு. ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து, இயேசுவை அறிந்து, அவரை அனுபவித்து, அவருடைய அன்பை பெற்று, தன் வாழ்க்கையை முற்றிலும் இயேசுவுக்கு அர்ப்பணித்த அந்த புனிதை மரியம் மக்தலேனாளுக்கு அவர் தன் உயிர்த்த பிறகு முதலாக அவள் அவருக்கு காட்சி அளிக்கின்றார். எவ்வளவோ மேன்மையான புனிதை அவள். அது மட்டுமல்ல, காட்சி அளித்து அவருக்கு ஒரு நற்செய்தி பரப்பு பணியை அவர் ஒப்புவிக்கிறார். அவளிடம் என்ன சொல்கிறார்? போய் என் சகோதரரிடம் சொல்,
நான் உயிர்த்து விட்டேன், நான் வாழ்கின்றேன், நான் வாழும் கடவுளாக இருக்கின்றேன் என்ற உண்மையை அவர்களுக்கு எடுத்துரை என்று சொல்கிறார். அப்போதுதான் மரியம் மக்தலேனாள் அங்கு சென்று சீடர்களுக்கு சொல்கிறார், இயேசு உயிர்த்து விட்டார், அவர் வாழ்கிறார், நான் அவரை கண்டேன், நான் அவரை கண்டேன் என்ற நற்செய்தியை அவர் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். இன்று நாம் நம்மை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தியை அறிவிக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமா? அதிலும் ஒதியத்தூர் பங்கிலுள்ள பங்கு மக்கள் புனித மரியம் மக்தலேனாவை தன்னுடைய பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்ட பங்கு மக்கள் தன்னுடைய பாதுகாவலியைப் போல அந்த மறை உண்மையை தன் வாழ்க்கையில் அனுபவித்து பிறருக்கு அந்த மறை உண்மையை எடுத்துரைக்கும் மக்களாக இருக்கின்றார்களா என்று நான் கேட்கின்றேன். தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் உயிர்த்த இயேசுவை அனுபவித்து அந்த இயேசுவை பிறருக்கு எடுத்துரைத்தவர் தான் புனித மரியம் மக்தலேனா. பாவ வாழ்க்கையை முற்றிலும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தவள் தான் புனித மரியம் மக்தலேனா. நாம் அவரை போல் இருக்கின்றோமா? இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நாள், நம்முடைய நம்பிக்கை எந்த நிலையில் இருக்கின்றது என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியம் மக்தலேனா இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றாள். அவள் அதிகாலையில் கல்லறையில் வருகின்றாள். அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கல்லறை காலியாக இருக்கின்றது. இயேசு அங்கே இல்லை. அவர் அழுகிறார், இயேசுவை காணவில்லை, யார் இயேசுவை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்ற ஒரு கவலையில் அங்கே நிற்கின்றாள். அப்போது இயேசு அவருக்கு தோன்றுகிறார், பெண்ணே ஏன் அழுகிறாய்? அதான் அவர் கேட்டது. ஆனால் மரியம் மக்தலேனா அவள் தெரிந்து கொள்ளவில்லை. உயிர்த்த இயேசு அவளிடம் கேள்வி கேட்கிறார், ஆனால் அவள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவள் என்ன நினைக்கிறாள்? தோட்டக்காரன் இங்கே வேலை செய்கிறவன், அப்படிதான் நினைத்து அவரிடம் என்ன சொல்கிறாள்? நீர் அவரை எங்கேயாவது எடுத்து சென்றிருந்தால் என்னிடம் சொல், நான் போய் அவரை எடுத்துக்கொண்டு வருவேன் என்று. பாருங்க, எவ்வளவோ அன்போடு. நீ அவரை எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போய் வைத்திருக்கிறாய் என்றால் என்னிடம் சொல், நான் அவரை போய் எடுத்துக்கொண்டு வருவேன், அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு வேண்டும் என்ற ஒரு மனநிலையை அங்கே அவள் எடுத்து காட்டுகிறாள். ஆனால் உயிர்த்த இயேசுவை அவள் புரியாமல் இருக்கின்றாள், அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றாள். முதல் நிலை. அதன் பிறகு இயேசு அவளை பேர் சொல்லி அழைக்கின்றார், மரியா. பேர் சொன்னதும் அவள் புரிந்து கொள்கிறாள், இது என் இயேசு, என் ஆண்டவர். எப்படி புனித தோமா உயிர்த்த இயேசு அவருக்கு காட்சி அளித்து சொன்னாரோ, நீ நம்பு, இது நான் தான், என் கைகளையும் கால்களையும் விலாவையும் பார், நீ நம்பு என்று சொன்னபோது அவர் என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரே, என் தேவனே. அதே நம்பிக்கையை வெளிப்படுத்தியவள் தான் புனித மரியம் மக்தலேனாள். இயேசு மரியா என்று சொன்னதும் அவள் என்ன சொல்கிறார்? ரப்போனி, மாஸ்டர், என் தலைவரே, என் ஆண்டவரே என்ற ஒரு மறை உண்மையை அவள் அங்கே தன்னுடைய நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகிறாள். ஆனால் மரியம் மக்தலேனாளுடைய வாழ்க்கை பாருங்கள். முதலில் அவரை புரியாதவராக இருக்கின்றார். அதன் பிறகு அவரை புரிந்தவராக மாறி அவருடைய மறை உண்மையை, அவர் உயிர்த்தார் என்ற அந்த மறை உண்மையை எடுத்து சீடர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாக மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் படிநிலைகள் இருக்கின்றன. நாம் எந்த படிநிலையில் இருக்கின்றோம் என்பதை இன்று நாம் உணர வேண்டும். நம்பிக்கை என்பது நமக்கு எப்போது கிடைக்கின்றது? திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் போது விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்ற கொடை நமக்கு கிடைக்கின்றது. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாகத்தான்.
ஆனால் நம்மில் பலர் அப்படியே இருக்கிறோம். அந்த படிநிலையிலிருந்து நாம் மேலே ஏறி சென்று முற்றிலும் அந்த நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக நாம் மாறவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது? ஒருவேளை பக்தி இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இருக்கிறதா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய செயல்களை செய்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்தி முயற்சியாக மட்டும் இருக்கிறதா அல்லது நம்பிக்கையில் மாறுகிறதா என்று நீங்கள் இன்று தங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்தி முயற்சிகள், நிறைய பக்தி முயற்சிகளை செய்கிறோம். கொடியேற்றுகிறோம், பக்தி முயற்சி. நவநாள் வைக்கிறோம், பக்தி முயற்சி. தேர் பவனி வைக்கிறோம், பக்தி முயற்சி. அந்த தேர் இப்படி தான் போனோம், எல்லா வருடமும் அந்த தேர் இப்படி தான் போச்சு. இந்த வருடம் ஏதோ ஒரு சின்ன காரணம் என்ன இருந்து அங்கே போக முடியாது, இன்னொரு வழியை போவோம். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த வருடம் என்னதோ நடக்க போகுது. இது ஒரு பக்தி முயற்சி. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் எந்த வழியில் போனாலும் நம்முடைய இறைவன் எல்லாவற்றையும் வென்றவர், அவருக்கு எல்லாம் முடியும், அவர் எல்லாவற்றையும் சாதிப்பவர். அந்த நம்பிக்கையில் ஊன்றி நாம் அதை எந்த நிலையையும் நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்போம். இதுதான் வித்தியாசம். ஆனால் கூடுதலும் நான் பார்ப்பது என்ன, நம்பிக்கை இல்லை. பக்தி முயற்சிகள் நிறைய இருக்கிறது. நிறைய மாலை போடணும் மரிய மக்தலேனாளுக்கு, அது ஒரு பக்தி முயற்சி. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையின் எந்த படிநிலையில் நாம் இருக்கிறோம் என்று இப்போது நாம் நம்மை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரிய மக்தலேனாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவள் அந்த படிநிலையில் ஏறிக்கொண்டே இருக்கின்றாள். அவள் முதலில் வாழ்க்கை வாழ்ந்த அவளுடைய மனமாற்றத்திற்கு முன்னிருந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக இருந்ததா? இல்லை. அவளுக்கு இயேசுவை பற்றி தெரியவே தெரியாது, நம்பிக்கையே இல்லை. சுயநலத்தில் வாழ்ந்தவள், பாவத்தில் வாழ்ந்தவள், ஒரு நம்பிக்கையும் இல்லை. அதன் பிறகு அவள் பார்க்கிறார், இயேசுவை பற்றி கேட்கிறாள், மக்கள் இயேசுவை பற்றி சொல்கிறார். அவர் அங்கே நடந்து போகிறார், போதிக்கிறார், புதுமைகளை செய்கிறார், பாவிகளை மன்னிக்கிறார். அதையெல்லாம் அவள் பார்த்தாள், கேட்டாள். அதன் பிறகு அவள் நம் மனதில் ஒரு உணர்ச்சி, நானும் அவரை பார்க்க வேண்டும், நானும் அவரை சந்திக்க வேண்டும். அப்படி சொல்லிதான் அவள் இயேசுவிடம் வருகிறாள். அங்கே அவளுக்கு இன்னொரு நிலையில் அவள் ஏறுகின்றாள், இயேசுவை அறிகிறாள், இயேசுவை உணர்கிறாள். இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை அவள் அறிந்துகிறார். அதன் பிறகு அந்த அன்பில் அவள் நிலைத்து நிற்க முயற்சி செய்கிறாள். இயேசுவின் மீதுள்ள பற்றுதலில் அவர் உறுதியாக இருக்கிறாள். அதன் பிறகு இயேசுவுக்குத்தான் எல்லாம் என்று தன்னை முழுமையும் கையளிக்கிறாள். தன்னுடைய நம்பிக்கையின் உச்ச நிலையில் அவள் சேர்கிறாள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவனுடைய நம்பிக்கை வாழ்க்கையை 7 படிநிலைகளில் நாம் பார்க்கலாம். முதல் படிநிலை இன்ஃபன்ஸ் ஃபெய்த். அப்படின்னா குழந்தையினுடைய விசுவாசம். குழந்தை, இப்போது பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை எவ்வளவு? குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. குழந்தையை திருமுழுக்கு கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகிறோம், அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இல்லை. தாய் தந்தையுடைய நம்பிக்கையிலும், ஞான தாய் தந்தையுடைய நம்பிக்கையிலும் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் குழந்தைக்கு நம்பிக்கை இல்லை. அது முதல் நிலை, குழந்தை விசுவாசம், குழந்தை நம்பிக்கை. ரெண்டாவது நிலை, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, இப்போ ஒரு குழந்தை போகிறா, இந்த குழந்தையை போல் நடந்து பெற்றோர்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ அதை அந்த குழந்தை இமிட்டேட் பண்ணும், அவர்கள் செய்வதை போல் செய்யும். அது ரெண்டாவது நிலை. நல்ல குடும்பத்தில் பெற்றோர்கள்
குடும்ப ஜெபமாலை எல்லா நாளும் செய்வார்கள். நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் குடும்ப ஜெபமாலை தவறாது. அப்பா அம்மா நாங்கள் பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து 6 பிள்ளைகள் சேர்ந்து குடும்ப ஜெபமாலை செய்வோம். அப்போ இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து ஊந்து ஊந்து வந்து அப்படி பார்ப்பாங்க. பெற்றோர்களை அவங்க முழங்கால் முட்டி போட்டு இருக்கிறாங்க, அதே போல் முட்டி போட முயற்சி செய்வாங்க, கீழே விழுவாங்க. பிறகு அவங்களுடைய கையில் இருக்கிற அந்த ஜெபமாலையை இழுப்பாங்க, பெற்றோர்கள் செய்வது போல் செய்ய முயற்சி செய்வாங்க. அதுதான் நம்பிக்கையின் 2ஆம் நிலை, இமிட்டேட்டிவ் ஃபெய்த். பிறர் செய்வதை செய்வது, அவ்வளோதான். ஆனால் உள் நம்பிக்கை இல்லை. பிறர் செய்கிறாங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான். 3வது படிநிலை கம்யூனிட்டி ஃபெய்த், சமுதாயத்தின் நம்பிக்கை. அப்படின்னா ஒரு பங்கு, ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் பிறந்தவன், அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் அவனும் செய்வான். அந்த சமுதாயத்தில் உள்ளது செய்யாவிட்டால் அவனும் செய்ய மாட்டான். அப்போ இந்த 3ஆம் நிலையிலும் அந்த நம்பிக்கை அவருடைய உள் நம்பிக்கையாக மாறவில்லை. அவர்கள் செய்கிறார்கள், அதனால் அது செய்வான். அந்த நிலையில் நம்முடைய இளைஞர்கள் படிப்புக்கோ வேலைக்கோ வேறு இடங்களில் சென்றார்கள் என்றால் அங்கே அவர்களுக்கு அந்த நம்பிக்கை சமுதாயம் கிடைக்காவிட்டால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதனால்தான் நம்முடைய சில பிள்ளைகள் படிக்க போகிறாங்க வெளியில், அவங்க திரும்ப லீவுக்கு வந்தபோது தூங்கிட்டே இருப்பான், கோயிலுக்கு போக மாட்டான். கோயிலுக்கு போடா, நான் கோயிலுக்கு ஒன்றும் போகல, நம்பிக்கை இழந்து விட்டான். அதான் 3வது நிலை, கம்யூனிட்டி ஃபெய்த், சமுதாயத்தின் நம்பிக்கை. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். 4வது படிநிலை, எல்லாரும் செய்வதை நாம் செய்து 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 ஒரு ஆர்வம் கடவுள் மேல் வரும். கடவுள் மேல் ஒரு ஆர்வம் வரும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைத்ததும் நாம் என்ன நினைப்போம்? இயேசு உண்மையிலே இருக்கிறார். அந்த பர்சனல் ஃபெய்த், டீப் பர்சனல் ஃபெய்த், அதான் 4ஆம் நிலை. ஒரு பர்சனல் ஃபெய்த் அப்படின்னா யார் செய்யாமல் இருந்தாலும் அவன் செய்வான். என்று சொன்னால் இப்போது நம்பிக்கை உள்வாங்கி தன் சொந்த நம்பிக்கையாக அது மாறுகிறது. பிறர் செய்வதால் அவன் செய்கிறான் இல்லை, நானாக செய்கிறேன் என்றால் நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை உணர்ந்து விட்டேன், இயேசுவை அறிந்து விட்டேன், இயேசு எனக்கு சொந்தம், நான் இயேசுக்கு சொந்தம் என்ற ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அந்த தனிப்பட்ட தொடர்பில் வருவது, அதுதான் 4ஆம் நிலை, டீப் பர்சனல் ஃபெய்த். அதில் அவர் செய்து செய்து கடைசியில் இயேசுவை பற்றி நிறைய அறியணும், அறிய வேண்டும், இயேசுவை பற்றி நிறைய அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து அவன் விவிலியத்தை படிக்க முயற்சி செய்வான், மறையுரைகளை நன்றாக கேட்பான், ரிட்ரீட்ஸ் தியானங்களுக்கு போவான், வேறு நிறைய பல இடங்களுக்கெல்லாம் செல்வான், இயேசுவை பற்றி அறியும் ஆவலாயிருப்பான். அவன்தான் சீடன், சீடத்துவ நம்பிக்கை, டிசைபிள்ஸ் ஃபெய்த். அது 5வது நிலை, டிசைபிள்ஸ் ஃபெய்த். அவன் ஒரு இயேசுவின் சீடனாக மாறுவான். சீடனாக மாறிய பிறகு, இயேசுவை பற்றி முற்றிலும் அறிந்த பிறகு, அவன் அந்த அறிவை, தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைப்பான். பிறருக்கு எடுத்துரைக்கும் போது அவனுடைய நிலை அப்போஸ்தலர்ஸ் ஃபெய்த், அந்த நிலையில் வருவான். திருத்தூதர்களின் நிலையில் வருவான். திருத்தூதர்கள் மற்செய்தியை அறிவிப்பவர்கள், அதான் அப்போஸ்தலர்ஸ் ஃபெய்த், திருத்தூதர்களின் நம்பிக்கை, அந்த நிலையில் வருவான். அதுதான் 6வது நிலை. அதன் பிறகு அவன் திருத்தூது பணியில் ஈடுபட்டு இயேசுவை பற்றி இயேசுவின் மீதுள்ள தன்னுடைய அனுபவத்தை பிறரோடு பகிரும்போது சில எதிர்ப்புகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில தடைகள் வரும். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவன் இயேசுவுக்காக, இயேசுவின் மீதுள்ள அன்புக்காக, அந்த நம்பிக்கைக்காக எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். அந்த நிலைதான் மார்டர்ஸ் ஃபெய்த்,
வேத சாட்சிகளுடைய நிலை. இப்படி 7 நிலைகள், நம்பிக்கை வாழ்க்கையின் 7 நிலைகளை நாம் காண்கின்றோம். அந்த நிலைகளை நாம் புனித மரியம் மக்தலேனாவுடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம். குழந்தை நம்பிக்கை, அவள் மனமாற்றத்திற்கு முன்னால் இருந்தது குழந்தை நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தாள். அதன் பிறகு இயேசுவை பற்றி அவள் அறிகிறாள், பிறர் செய்வதை செய்ய முயற்சி செய்கிறாள். எனவே அவள் அந்த குழந்தை விசுவாசத்திலிருந்து இமிட்டேட்டிவ் ஃபெய்த், பிறர் செய்வதை செய்யும் அந்த நிலையில் வருகிறாள். அதன் பிறகு அவள் தன் மத்தியில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை போல் செய்ய முயற்சி செய்கிறாள். அதன் பிறகு அவளுடைய மனதில் இயேசுவை பற்றியுள்ள ஒரு ஆர்வம் வருகிறது. அந்த ஆர்வத்தினால் இயேசுவால் ஈர்க்கப்படுகிறாள். பிறகு இயேசுவின் பக்கத்தில் செல்கிறாள், இயேசுவின் சீடத்தியாக மாறுகிறாள். பிறகு இயேசுவை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கிறாள். அதன் பிறகு இயேசுவுக்காக தன் உயிரையை கொடுக்க தயாராக இருக்கிறாள். அதுதான் புனித மரியம் மக்தலேனாவில் நாம் பார்க்கும் அந்த நம்பிக்கையின் படிநிலைகள். நம்முடைய வாழ்க்கை, இன்று அவளுடைய திருவிழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த படிநிலைகள் இருக்கின்றன. இன்று நீங்கள் அந்த மரியம் மக்தலேனாவுடைய உதவியால் நான் எந்த படிநிலையில் இருக்கின்றேன் என்று நீங்கள் இன்று தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். குழந்தை நம்பிக்கையில் இருக்கிறீர்களா, அல்லது 5ஆம் நிலை சீடத்துவ நிலை, இயேசுவின் சீடராக இருந்து இயேசுவை பற்றி அறிவதற்கு, அல்லது இமிட்டேட்டிவ் அல்லது கம்யூனிட்டி ஃபெய்த், எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன். அன்னைக்கு திருவிழா, வீட்டிலேருந்து எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நானும் கோயிலுக்கு போகிறேன். திருவிழா நடக்குது, திருவிழா முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறேன். பழைய குருடி கதவை திற, பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த நிலையில் இருக்கின்றீர்களா? ஒரு பயனும் இல்லை இந்த திருவிழாவை கொண்டாடி. எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அந்த நம்பிக்கையில் நாம் உறுதி பெற்று 7வது படிநிலையில் நாம் செல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் புனித மரியம் மக்தலேனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றாள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை நினையுங்கள். பக்தி முயற்சிகள் மட்டும் போதாது, பக்தி முயற்சிகள் தேவை, அதை செய்யுங்க. ஆனால் அந்த முயற்சியில் மட்டும் நின்று விடாமல் அந்த பக்தி முயற்சியினால் புனிதர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். புனிதர்களுக்கு மாலை போட்டு தூபம் காட்டி அவர்களை அலங்கரித்து வைப்பதால் ஒரு பயனும் இல்லை. புனிதர்கள் திரு அவையால் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டது? அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கை போல் மாற்றி அமைப்பதற்காக. அதுக்கு தான் இந்த புனிதர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள். எனவே இன்று ஒதியத்தூர் பங்கு, புனித மரியம் மக்தலேனாவுடைய பங்கு, அந்த பங்கு மக்கள் இன்று இதை உணர்ந்து பக்தி முயற்சியில் மட்டும் நின்று விடாமல் அதிலிருந்து இன்னும் மேலே ஏறி புனித மரியம் மக்தலேனாளை போல் நாமும் அந்த படிநிலையில், நம்பிக்கையின் படிநிலையில் வேரூன்றி உறுதியடைந்து உண்மையிலே ஒரு நம்பிக்கையாளராக மாற முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பங்கு என்பது பக்தி முயற்சியாளர்களின் சமூகம் அல்ல. ஒரு பங்கு என்பது நம்பிக்கையாளர்களின் சமூகம். எல்லா மக்களும் நம்பிக்கையில் உறுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பங்கு. எனவே இந்த நிலையில் நாம் மாறுவதற்காக இன்று இந்த திருப்பலியின் போது புனித மரியம் மக்தலேனாவுடைய பரிந்துரையால் நாம் இறைவனை வேண்டுவோம்.